ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பல்லாவரம் சந்தைக்கு போகிறோங்க. இன்றைக்கி சந்தையில் வந்து என்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருந்தது, என்னென்ன பொருட்கள் வந்து என்னென்ன விலைக்கு விற்றாங்க அப்படின்னு வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். இன்றைக்கி நிறையவே வந்து இந்த வேல்வ் ரேடியோஸு, அதுக்கப்புறமா விண்டேஜ் கிளாக் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய இருந்தது. ஸோ பார்த்துடலாம் வாங்க. இந்த ஃபஸ்ட்டு கடையில் வந்து இந்த விண்டேஜ் ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4500 சொன்னார். ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்களாமா. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டின் டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டின் டாய்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு தனி குரூப் இருக்குங்க. நிறைய பேர் அந்த டின் டாய்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதிகமாக நீங்கள் வந்து சந்தையில் அதை பார்க்க முடியாது. அப்புறமா வந்து இந்த விண்டேஜ் கிளாக்கு, பிம்பாம் கிளாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கீ பண்ணி வைண்ட் பண்ணாலே போதும், இது வந்து ரன் ஆகும். ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வுட்டோட கண்டிஷன்லாம் கொஞ்சம் சரியில்லை. மற்றபடி வந்து உள்ளே இருக்க அந்த யூனிட் தான் நம்மளுக்கு மெயினானது. ஸோ அந்த மிஷின், அந்த மெக்கானிசம் வந்து நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாடி கூட நம்ம வந்து வேறு கிளாக்கோடைய பாடி எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவர் பேர் வந்து பாலகணேஷ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஃபை சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. 2 ஸ்பீக்கர் யூனிட் அப்படியே இருக்குது. 3500 சொல்கிறாரு இது. ஸோ சேல் ஆகாமல் அப்படியே இருந்துச்சு, தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா 3 CPU 2 மானிட்டர் வச்சுருக்கிறாங்க. மானிட்டர் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சிபியோட கண்டிஷன் வந்து நமக்கு தெரியல. நீங்கள் வந்து நம்பர் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மேபி வந்து இதில் 3 சிபியூவில் வந்து எனக்கு தெரிஞ்சு 1 2 ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க் ஆகிற கண்டிஷனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன டிவைஸு அப்படின்னு வந்து தூரத்தில் வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியல. அதுக்கப்புறமா இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்ததில் இது வந்து ஒரு ஹேம் ரேடியோவோட ட்ரான்ஸ் ரிசீவர் அப்படின்னு வந்து போட்டிருந்தது. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு வாக்மேன் ரேடியோ மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய இந்த இது போட்டிருந்தாங்க, ஸ்மார்ட் வாட்ச்சு, ஸ்ட்ராப்போடு இருந்தது சில வாட்ச்சு. ஆனால் நிறைய பிராண்டட் வாட்ச் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனா மார்க்கெட் வாட்ச் தான் வந்து நிறைய இருந்தது. ஏதாவது போட்டு, நாய்ஸு அந்த மாதிரி பிராண்டடில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு நார்மல் ஐட்டம் அதுதான் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த சிடி வாக்மேன் செட்டு, பென்னு நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தார் இவர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடையில் PS3 போட்டிருந்தாங்க. PS3 வந்து கேசட்டோடு வச்சுருந்தார். 2 யூனிட் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிம் மாடல்னு சொல்லுவாங்கள்ல அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பெரிய சைஸ், அந்த பழைய மாடல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது நல்லா வெயிட்டாக இருக்கும். அந்த மாடல் 2மே இருந்தது. பட் இதில் வந்து ஆள் இல்லை. நம்ம இது வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகலையான்னு விசாரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைக்காரர் வந்து இல்லாமல் இருந்தார். ஒரு சின்ன தம்பி தான் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு சரியாக தெரியல, நான் கால் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டோங்க. அந்த ஜாய்ஸ்டிக்லாம் விட கொஞ்சம் கண்டிஷன் வந்து இதுவாக தான் இருக்குது. ஸோ மேபி யூஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அதோடைய கேபிள்ஸு அதெல்லாம் வந்து இல்லை. இது மட்டும்தான் இருந்தது. ஒரு 3 ஜாய்ஸ்டிக்கு, அதுக்கப்புறமா வந்து PS3 யூனிட்டு. ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. நான் கிளம்பும் போது ஒன்று இல்லை, ஒன்று தான் இருந்தது. அந்த ஸ்லிம் டைப் வந்து சேல் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று தான் இருந்தது. அதுக்கப்புறமா 3500 4000 வந்து அதை சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கடைக்கு வந்தாச்சு. இந்த கடையில் வந்து எப்போவுமே அந்த நிறைய கீபேட் ஃபோன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கடை இது. ஸோ ஒரு பெரிய சைஸு கீபோர்டு ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ கீபோர்டு வந்து ஆல்ரெடி நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. கொஞ்சம் பழசு மாதிரி தான் தெரியுது. அடுத்ததாக ஒரு VGA ஒரு போர்ட்டில் கொடுத்துட்டு 2 VGA அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ளிட்டர் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. இது வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் சொன்னார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்தது. அடுத்த ஷாப்பில் வந்து நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த S6 Edge மாடலு, இது வந்து டிஸ்பிளே ரேட் வந்து ரொம்ப ரேட் அதிகம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபோனில் டிஸ்பிளே நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கிராக் இல்லை, எதுவும் வந்து போலரைட் அடி வாங்கின மாதிரி தெரியல. அடுத்து நம்ம இந்த கடைக்கு வந்தாச்சு. நம்ம மாதவன் அண்ணன் ஷாப்பு. ஸோ ஒரு 3 கிட்டார் இருந்ததுங்க. 1 எலக்ட்ரிக் கிட்டாரு, 2 வந்து நார்மல் மேனுவல் கிட்டார்ஸு. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 4500 அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் ஏசி இருந்துச்சு. ஏசி வந்து பார்த்திங்கன்னா 9000 சொல்லியிருந்தார். ஸோ அப்புறமா கொஞ்சம் கேமராலாம் கொஞ்சம் இருந்ததுங்க. பழைய கால கேமராலாம் ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு 90ஸ்ல ஏர்லி 2000ல் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஃபிலிம் ரோல் கேமராஸ் இருந்தது. ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பீஸா இது பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. பீஸாலாம் வந்து அவனில் வச்சு இது பண்ணுவாங்க பார்த்திங்களா, பேக் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் போல் இருக்குது. உள்ளே அந்த கிரில் ராடெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை அப்படியே நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பீஸா வச்சு நம்ம வந்து வேக வைக்கிற மாதிரி மிஷின் நினைக்கிறேங்க. அப்புறமா ஒரு கேஸு அடுப்பு இருந்ததுங்க. 2 போன வாரம் கூட ஒரு கேஸ் அடுப்பு இருந்தது. பயன்படுத்தாதது, அப்படியே யூஸ் பண்ணாது பாக்ஸோடு வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஒரு RO வாட்டர் பியூரிஃபையருங்க, இது இருந்ததுங்க. 900 சொல்லியிருந்தார் இது. அடுத்தது ஒரு பூம் பாக்ஸு,
சிபியூ ஒன்று இருந்தது. சிபியூ வந்து ரொம்ப பழைய மாடல் சிபியூ தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ப்போடைய ஒரு ப்ரொஜெக்டர் பார்க்க முடியுதுங்க. கைஸ் அதை பார்த்த இடத்துக்கு இன்னொரு கடைக்கு வந்தாச்சு. இந்த கடையில் வந்து இந்த F&D ஹோம் தேட்டரு, இந்த F&D ஹோம் தேட்டர் வந்து நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். எப்போயாவது வாங்குறதுக்கு சான்ஸ் கிடச்சா வாங்கி செக் பண்ணி பாருங்கள். 2.1 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஹேண்டி கேமரா இருந்ததுங்க. இன்றைக்கி சந்தையில் இன்னொரு இடத்துல கூட நிறைய ஹேண்டி கேமரா போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம அங்கே பார்க்கலாம் போய். இந்த லெனோவோ லேப்டாப் ஒன்று பார்க்குறீங்களா, இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்த லேப்டாப்பு. ஸ்க்ரூஸில் எதுவும் பண்ணல, நல்லாவே இருந்தது. 1500 சொல்லியிருந்தார். ஸோ பார்கெயின் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு 1000 ரூபாய் கிடச்சிருக்கும். நார்மலாக நம்ம சிம்பிளாக சின்னதாக ஒரு மெயில் அனுப்புகிற மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குக்கு அந்த மாதிரிக்கு வந்து வச்சுக்கலாங்க. அந்த லேப்டாப்பு சூப்பராக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பாய் கடைக்கு வந்திருக்கோங்க. இங்கே வந்து பார்த்ததுமே எனக்கு ரொம்ப கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்தது. இந்த ஸ்பீக்கர் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 400 சொல்லியிருந்தார். ஸோ வாங்கிக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த கிரில்லு அந்த மெஷ்ஷெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே இது ஓப்பன் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து நம்ம இதை எடுக்கலைங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து அது சரியாகாமல் அப்படியே கிடக்குதுங்க. ஸோ அடுத்த கடைக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து இந்த ஒரு பழைய ஃபேன் மாதிரி ஒன்று இருந்தது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி எடுத்து நம்ம ஒரு ரிஸ்டோர் மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனால் அந்த சைடில் லாக்கெலாம் வந்து உடஞ்சிருந்ததால் நம்ம வந்து அது எடுக்கலை. கைஸ் இந்த கடையில் தான் வந்து அந்த நிறைய ஆன்டி கேமரா வந்து போட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஆன்டி கேமராலாம் வந்து இப்போ வாங்கி என்ன யூஸ்ன்னு தெரியல. அதுக்கு ஸ்பேரும் கிடைக்காது. டிஸ்பிளே வந்து போலரேட் ஆகிருக்கும். நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் வந்து 300 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஸோ 300 ரூபான்னு கொடுத்ததால நிறைய பேர் வந்து ஏன் எதுக்கு வாங்குறோன்னு தெரியாமல் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உபயோகமாச்சுன்னா நல்ல விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 ஜென்ரேட்டர் இருந்ததுங்க. ஸோ இந்த ஜென்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறமா வந்து இந்த கடையில் வந்து பழைய கால ரெக்கார்ட்ஸ் இருந்தது. இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து யூஸே பண்ணாத ரெக்கார்ட்ஸு, செட்டில் போட்டு அந்த நீடிலே வந்து படலை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ எல்லாருக்கிட்டையுமே அப்படி தான் சொன்னார் அவர். ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1500 அந்த ரேட்லேருந்து சொல்லிகிட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பல்பு பார்க்குறீங்களா, இந்த ஹாலஜன் பல்ப் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே ஒரு செட்டை வந்து போட்டு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 2 கிட்ஸு கார் இருந்ததுங்க. அந்த கிட்ஸ் ஒர்க் கார் வந்து பார்த்திங்கன்னா 1200 சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா அவிஜாவுடைய ஒரு பெரிய கமர்ஷியல் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கருங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இது வந்து இன்னொரு கடையில் இருந்தது. ஸோ பல்லாவரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களே வந்து வியாபாரிங்களே வந்து பொருளுங்கள்லாம் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ யார் கடையில் வந்து அந்த பொருள் விற்கும் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. கைஸ் அடுத்ததாக வந்து இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருந்ததுங்க. தம்பிள்ஸு, பிளேட்டு, ராடு, பைராடு, செஸ்ட் ராடு, இந்த மாதிரி வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் நிறைய பார்க்க முடியுது. இந்த தம்பிள்ஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 8 கிலோ தம்பிள்ஸு, நல்ல வெயிட்டான தம்பிள்ஸு. ஸோ காலையிலே வந்து பாதி பொருட்கள் வந்து ஒருத்தர் அப்படியே மொத்தமாக வாங்கியிருக்கிறாரு. ஸோ மிச்சம் இருக்கிற பொருள் வந்து இந்த பக்கம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த நிறைய இந்த பிளேட்டு, ராடு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்தது. இது வந்து கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க. ஸோ 50 60 ரூபாவோ வந்து ஒரு கிலோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மர்ஃபி ரேடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரேடியோ வந்து இதை வாங்குகிற ஐடியா இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய ரேடியோ இருக்குது. அதனால் வந்து ஸோ முதல்ல நம்ம அதே வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ இந்த கடையில் வந்து நிறைய ஆர்டிஸ்க்கு போட்டு வச்சுருக்குறாங்க. ஆர்டிஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி வாங்க, அதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அடுத்ததான் நம்ம இந்த கடைக்கு வந்திருக்குங்க. இந்த சரிகமா கார்வனுடைய செட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டு வச்சுருந்தாங்க. இந்த ப்ளூ கலர் பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ நம்மளுக்கும் வந்து இந்த ஒரு பீஸ் ஒன்று தேவைப்படுது. பேக் டோர் மட்டும் இல்லாமல் வச்சுருக்குறோம். ஸோ அது ரீஸ்டோரேஷன் வீடியோ நான் சீக்கிரம் போடுறேன். சரி விலை கேட்டேன், 1500 சொன்னார். ஸோ 1500 கொடுத்து நம்ம அதை வாங்கணுமா அப்படின்ட்டு வச்சாச்சு. அடுத்ததாக வந்து வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த கிட்ஸ் கார் வந்து நல்லா கொஞ்சம் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி. இந்த கடையில் வந்து எப்போவுமே வந்து நிறைய ஆன்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த வாரம் எதுவுமே இல்லை. நிறைய ப்ரொஜெக்டர்ஸு, ஸ்பீக்கர்ஸு, பூம் பாக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு பெண்டுலம் கிளாக் ஒன்று பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா 800 900 சொன்னார். ஸோ அப்புறமா அவர்கிட்ட வந்து இந்த போஷோடைய ஒரு TWS இருந்துச்சுங்க. ஆனால் கண்டிஷன் வந்து மேலே வந்து பார்க்க நல்லா இருக்குது. சரி எப்படி இருந்தாலும் உள்ளே நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். பட் உள்ளே இருக்கிற கண்டிஷன் வந்து சரியில்லை. சுவிட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மக்கி போய் கொட்டிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இது வந்து அப்படி தான் ஆகும், ரொம்ப நாள் ஆச்சுன்னா அப்படி தான் ஆகிடும். அடுத்த பக்கத்து கடையில் வந்து இந்த வேல்வ் ரேடியோ ஒன்று இருந்தது. கண்டிஷன் வந்து கொஞ்சம் ஒஸ்டான கண்டிஷனாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ரேட் வந்து நான் கேட்டேன், 2500 சொன்னாருங்க இது.
பாருங்கள் அந்த மரத்தோடைய இதெல்லாம் வந்து ரொம்ப பிஞ்சு போயிட்டுருக்கு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 50 இயர்ஸ் அபோவ் இருக்கும் இது. ஸோ அதனால் இப்படி இருக்கிறதே வந்து அதை எடுத்துகிட்டு வந்தே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு எடை மிஷின் வந்து நீங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த எடை மிஷினை நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போவும் வந்து இது யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, நிறைய பார்க்க முடியறது கிடையாது. அடுத்ததான் நம்ம வந்து ஜானகிராமன் அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. நான் வரும்போதே வந்து ஒரு பழைய கால மர பீரோவை வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு மர பீரோ ஒன்று ஏற்றி அமிச்சம்பா வண்டியில், நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அதை வந்து கவர் பண்ணியிருக்கலாம், ரொம்ப பழைய கால ஒரு மர பீரோ, ஒரு 100 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஸோ இவர்கிட்ட எப்போவுமே வந்து இந்த பழைய கால மர பீரோ, மரக்கட்டில், அப்புறம் இந்த மர சேருங்க இதெல்லாம் நிறைய வரும். ஸோ அப்புறமா ஒரு பழைய ஃபேனு, இந்த ஃபேன் ஒன்று இருந்தது, 2 ஃபேன் இருந்துச்சு. இந்த டிவி வந்து இன்னும் சேல் ஆகாமல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இந்த டிவியும் இந்த ஹைஃபை சிஸ்டமும் போன வாரம் கூட இருந்துச்சு இது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பக்கத்து கடையில் வந்து இந்த வால்வ் ரேடியோ பார்க்க முடிஞ்சதுங்க. பார்க்கும்போதே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த மாதிரி சைஸில் வந்து நம்மக்கிட்ட ஒரு கலெக்ஷன் கிடையாது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு உள்ளே செக் பண்ணி பார்த்தோம். இது வந்து ரொம்ப பழைய மாடலுங்க இது. ஆனால் வந்து பிளாஸ்டிக் பாடி தான், இது வந்து வுட்டு கிடையாது, பிளாஸ்டிக் பாடி தான். கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக், இது நல்லாயிருக்கும். ஸோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 4500 சொன்னார். இது வாங்கிட்டு போனாலும் இதை நம்ம தேத்துற மாதிரி தெரியல. ஏன்னா ரொம்ப ரஸ்ட்டு பிடிச்சிருக்குது. ரெடி பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அப்படியே வந்து ரெடி பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த வால்வ்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவர்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருந்தது. ஸோ இந்த கிளாக் வந்து ஒரு வேளை அவர் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக நான் வாங்கியிருப்பேன். இது பாருங்களேன், இந்த கிளாக் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. மேலே மட்டும் டாப் கார்னரில் மட்டும் லைட்டாக அந்த மரத்தோடைய இதுவாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. நம்ம நிறைய பெண்டுலம் கிளாக் பார்த்துருப்போம், நிறைய வைண்டிங் கிளாக் பார்த்துருப்போம். இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ரேட் வந்து 6500 சொன்னார். அதனால் வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலை. நான் ப்ரைஸ் கொஞ்சமாச்சும் கம்மி பண்ணுங்கண்ணே, அவர் கம்மி பண்ண முடியாது சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நம்ம அப்படியே அதை பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்தாச்சு. ஸோ நிறைய இந்த ட்ரெட்மில், அப்புறமா இந்த கார்டியோ ஒர்க் பண்ணுற மிஷின்லாம் வந்து இந்த வாரம் நிறைய இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம இந்த ஷாப் வந்திருக்கோங்க. இந்த லக்ஷ்மி கிரைண்டர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கொஞ்சம் பெரிய சைஸ் கிரைண்டரு, ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 வச்சுருந்தார். ஸோ 2மே வந்து ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது, செக் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறமா ஒரு சைக்கிள் ஒன்று இருந்துங்க, ஹீரோவுடைய சைக்கிளு. ஸோ ரேட்டு வந்து இவர் வந்து அதில் சைக்கிளில் ரேட்டு வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்ட்டாரு. ஸோ நானும் வந்து அது எதுவும் கேட்டுக்கலைங்க அதோட. ஸோ நம்ம ரேட்டு தெரிஞ்சால் சைடில் போட்டு விட்ருப்பேன், அவர் சொல்லலை. ஸோ அதனால் அப்படியே வீடியோக்கு மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ எடுத்தால் ஒரு சின்னதாக ஒரு ஓவராலிங் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. மக்களே, இன்றைக்கி சந்தை வந்து கொஞ்சம் நல்லாவே போச்சு. மெயினான ஒரு விஷயம் என்னென்னா வெயில் இல்லைங்க. வெயில் இல்லாததால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து நம்ம 2 ஷாப் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி சந்தையில் வந்து பொருட்கள் இருந்தது. இந்த பென்கியூ ப்ரொஜெக்டரும் வச்சுருந்தாருங்க நிறைய. அதுக்கப்புறமா இந்த சோனி வாக்மேன் ஒன்று இருந்துச்சு. இது வந்து 300 சொல்லியிருந்தார். சேம் மாடல் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, அதனால் வந்து நான் இதை வந்து எடுக்கலை. ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். கைஸ், நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான சந்தை வீடியோ, அதுக்கப்புறமா மார்க்கெட் விலாகு, ரீஸ்டோரேஷன், ரிப்பேர் வீடியோ இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம ஆல்மோஸ்ட் வெளியே கிளம்பிட்டோம். நிறைய இந்த பேக்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய வாட்டி நம்ம இந்த பேக்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த பேகு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.